மேசம் ராசி நண்பர் அனைவருக்கும் வணக்கம். உங்களுக்கு இந்த 2025 இது வரைக்கும் இந்த 6 மாதங்கள் எப்படி போச்சுன்னே தெரிலங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். ஏன்னா அவ்வளோ சீக்கிரமாக இப்போ தான் ஜனவரி மாதம் ஆரம்பித்த மாதிரி இருக்குது. இப்போ பார்த்தோம்னா ஜூன் மாதமே முடிய போகுது. அடுத்து வரக்கூடிய இனிமேல் வரக்கூடிய இந்த ஜூலை மாதத்துலேருந்து டிசம்பர் மாதம் வரைக்கும் நல்ல பலன் கிடைக்குமான்ற இயக்கங்கள் நிறைய பேர்த்துக்கு இருக்கும் மேசராசி நண்பர்களுக்கு பார்க்குறப்ப. ஏன்னா அந்த மேசராசி நண்பர்கள் பார்க்கும்போது எப்படி சொல்லப்போனால் ஒரு பல பேருக்கு பல விதமான கேள்விகள் இருக்குது. எனக்கு எப்போ கல்யாணம் ஆகுங்க, எனக்கு எப்போ குழந்தை பாக்கியங்கள் கிடைக்கும், எனக்கு எப்போ தொழிலில் ப்ரொமோஷன் கிடைக்கும், எனக்கு எப்போ வேலைகள் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி வேலை இல்லாமல் நிறைய பேர் ஒரு சில பாதத்தில் உட்காந்துருப்பாங்க. அந்தளவுக்கு இருக்கக்கூடியதாக தான் இருக்கும். அதே மாதிரி இந்த டைமில் மேசராசி நண்பர்களை பார்க்கும்போது ஒரு மிகச்சிறந்த ஒரு நபர்னு பார்த்தோம்னா அது மேசராசி நண்பர்கள் தான். எவ்வளோ பெரிய ஒரு கஷ்டம் வந்தாலும் சரி, எவ்வளோ பெரிய குடும்பத்தில் கடன் பிரச்சனையாக இருந்தாலும் சரி, குடும்பத்தில் எவ்வளோ பெரிய பிரச்சனை இருந்தாலும் வீட்டை விட்டு வெளியே வரும்போது அப்படியே கௌரவமாக போவாங்க. வெள்ளை சட்டை போட்டு அப்படியே கம்பீரமாக நெஞ்சு நிமித்தி நடக்கக்கூடியவங்க தான் எப்போயுமே மேசராசி நண்பர்களாக தான் இருப்பாங்க. அவங்கள பார்த்தாலே தெரியும் இவங்க மேசராசி தான் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். அந்தளவுக்கு ஒரு சிறப்பாக இருப்பாங்க. அதே மாதிரி ஒரு அதிகமாக பேச்சாற்றல் இருக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க. நிறைய அரசியல்வாதிகள்லாம் பார்க்குறப்ப நிறையா பேச்சாற்றல் இருக்கக்கூடியவங்க பார்க்குறப்ப நிறைய பேர் மேசராசியில் நிறைய பேர் இருப்பாங்க. நல்லா பேசக்கூடியவங்க, இவங்கக்கிட்ட பேசி நம்மளால் ஜெயிக்க முடியாது பாப்புன்ற மாதிரி நிறைய பேச்சாற்றல் மிக்கவராக கண்டிப்பாக இருப்பாங்க. அதே மாதிரி ஒரு சில விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா நிறையா ஏமாற்றமும் சந்திக்கக்கூடியவங்களாகவும் இருப்பாங்க. நிறையா மற்றவங்கள நம்புகிறவங்கள சீக்கிரமாக ஏமாந்துடுவாங்க. இவங்களை நம்பி நம்மளை ஏமாற்றிட்டாங்க, இவங்க இவ்வளோ கஷ்டப்பட்டு நம்மளால ஏமாற்றிட்டு போயிட்டாங்க, நான் இவ்வளோ வேலை பார்த்தேன், இவர் எனக்கு கடைசியில் பார்த்தா சம்பளம் இவ்வளோ கம்மியாக கொடுத்துட்டாரு, இவருக்கு நான் கடன் வாங்கி கொடுத்தேன், அவர் என்னையவே ஏமாற்றிட்டு போயிட்டாரு. இந்த மாதிரி மற்றவங்களை நம்பி ஏமாறுறத கொஞ்சம் மேசராசி நண்பர்கள் கொஞ்சம் பார்த்து கவனமாக இருக்கிறது ரொம்ப நல்லது. மற்றபடி பார்க்குறப்ப இந்த ஜூலை மாதத்துலேருந்து வரக்கூடிய டிசம்பர் மாதம் வரைக்கும் பார்த்தோம்னா மொத்தமாக சொல்லப்போனால் இந்த வருடத்தில் அதிகப்படியான பயிற்சி, என்னோடய வாழ்வியலே பார்க்காத பயிற்சி, 3 கிரக பயிற்சி, ராகுகேதுக்கள் ஆகட்டும், சனி பயிற்சி ஆகட்டும், குரு பயிற்சி ஆகட்டும், எல்லாமே ஒரே டைமில் நடந்திருக்கு. அந்த டைமில் பார்க்குறப்ப இப்போ பார்க்குறப்ப உங்களுக்கு எந்த கிரகங்கள் சிறப்பாக இருக்குது இந்த 3 பயிற்சியில் அப்படின்னு பார்த்தோம்னா குரு பகவான் உங்களுக்கு மிகச்சிறப்பாக இருக்கும். சனி பகவானும் பெரிய லெவல் சொல்லக்கூடிய அளவுக்கு சிறப்பு இல்லை. ராகுகேதுக்களும் பெரிய லெவலில் யோகம் கிடையாது, பரவாயில்லாமல் இருக்குது. ஆனால் இப்போ ஒரு விஷயம் பார்க்குறப்ப சனி பகவானால் உங்களுக்கு ஏதாவது ஒரு விஷயம் நடக்க போகணும், ஒரு கெட்ட பேர் கொடுக்கும். ஏன்னா அவங்க ஜென்மத்தில் இருந்து சொல்லப்போனால் 2ஆம் 3ஆம் பார்வையை குடும்பஸ்தானத்தை பார்க்குறாரு. அது மட்டும் இல்லாமல் சனியோட பார்வை 7ஆம் பார்வை உங்கள் ராசிக்கு 6ஆம் பார்வையை பார்க்குறாரு, அதுவும் சிறப்பு இல்லை. சரிங்களா? சொல்லப்போனால் 2 விஷயமே உங்களுக்கு சிறப்பு இல்லாமல் தான் இருக்குது. அதே மாதிரி உங்கள் ராசிக்கு அவர் சனி பகவான் 10ஆம் பார்வையை பார்க்குறாரு, உங்கள் ராசிக்கு 9ஆம் பார்வையை பார்க்குறாரு, அதுவும் சிறப்பு இல்லை. 6ஆம் பார்வை கடன் நோய் கடன் படுற மாதிரி சூழல்படுத்தி விடுது. வழக்கு பிரச்சனை சந்திக்கிற மாதிரி சின்ன சின்ன பாதிப்பு, மற்றவங்க தப்பு பண்ணதை நீங்கள் போய் உட்கார்ற மாதிரி சூழல் ஏற்படுத்தி விட்டு போது, மற்றவங்க நம்புறதுனால பாதிப்பு ஏற்படுத்துகிற மாதிரி இருக்குது. குடும்பஸ்தானங்கள் அப்படின்னு பார்க்கும்போது அவர் என்ன பண்ணுறாருன்னா 2ஆம் இடத்துல சொல்லப்போனால் மற்றவங்களால் அவமானப்படுத்தப்படுறீங்க, மற்றவங்களால ஏமாற்றப்படுறீங்க. ஒரு லவ் பண்ணி ஏமாறுறது, லவ் சார்ந்த விஷயத்தின் மூலிமா ஏமாறுறது, லவ் சார்ந்த விஷயத்தின் மூலிமா கெட்ட பேர் வாங்குறது, கெட்ட விஷயங்கள் பண்ணுறது, மற்றவங்க ஒரு சின்னதாக ஒரு ஃபோன் கான்டாக்ட் தாங்க வந்துச்சு ஒருத்தங்கிட்ட இருந்து, ஆனால் இப்போ பார்த்தா அதுவே ஒரு பிரச்சனையாக போயிடுச்சுங்க அப்படின்ற மாதிரி சூழல் ஏற்படுத்தி போகிறது. இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் இந்த டைம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் நிறையாவே இருக்குது. அதனால் முடிஞ்ச வரைக்கும் ஜாக்கிரதையாக பயணம் பண்ணுங்கள். கண்டிப்பாக 3ஆம் பார்வையை பார்க்கலாம். சனி பகவான் கெட்ட பேரை கொடுக்காமல் போகிறதும் கிடையாது. சனியோட பார்வை கண்டிப்பாக கெட்ட பேரை கொடுக்கும், அதை கொஞ்சம் பார்த்துக்கிடுங்க. மற்றபடி 6ஆம் பார்வை கடன் சார்ந்த விஷயங்கள் கொஞ்சம் குறைச்சிக்கோங்க. 9ஆம் பார்வை தகப்பன் சார்ந்த விஷயங்கள் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா மூத்த சகோதரமோ தகப்பனுக்கெல்லாம் கொஞ்சம் உடல் சார்ந்த விஷயங்கள் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோங்க. மற்றபடி குருவால் சிறப்பாக இருக்கும். ராகுகேதுக்களும் சொல்லப்போனால் இது வரைக்குமே மேசராசி நண்பர்கள் இது வரைக்குமே நான் பூர்வீகத்தில் இருந்த பிரச்சனைகளை கண்டிப்பாக அந்த டைமில் விலகிறதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. ராகு 5ஆம் இடத்துல உட்காந்துருக்கனால அதன் மூலமாக கோர்ட்டு கேஸ் வழக்கு பிரச்சனை நடந்து கூட பூர்வீகத்தில் இது வரைக்கும் சொத்து பிரச்சனை இருந்துச்சுங்க, அண்ணன் தம்பி வகையில் வீட்டு மனை பிரச்சனை இருந்துச்சு, இப்போ சரியாயிருச்சு அப்படின்ற மாதிரி அது பெருமூச்சு விடுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. பூர்வீக இடங்கள் பிரச்சனை விலகிறதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. இந்த டைமில் கண்டிப்பாக விலகிடும். அதே மாதிரி உங்களுக்கு பூர்வீக இடத்துல இருக்கிற சாபத்திடுகள் விலகும். குலதெய்வம் இது வரைக்கும் எனக்கு என்ன குலதெய்வமே தெரியலங்க, ஆனால் இப்போ எனக்கு குலதெய்வம் என்ன தெரிஞ்சு போச்சு அப்படின்ற குலதெய்வம் தெரியாதவங்களுக்கு கூட இந்த டைமில் குலதெய்வம் தெரியும். குலதெய்வம் எந்த குலதெய்வம் கண்டுபிடிச்சிருவீங்க. அதேமாதிரி சொந்தக்காரங்கள் ஒரு சில சொந்தக்காரங்க பார்க்குறப்ப இவங்க பங்காளி மச்சா அப்படின்றதும் தெரியாது, ஆனால் இப்போ அந்த சொந்தக்காரங்களும் உங்களுக்கு கண்ணுக்கு தெரிவாங்க.
கண்ணுக்கு தெரியவங்கன்னா அவங்க இந்த உறவு தான் நம்ம உறவு அப்படின்ற மாதிரி புதிய சொந்தங்கள் உருவாகி தேடித்தரக்கூடிய வருடமாக இருக்கும். அதுவும் சிறப்பாக இருக்குது. நல்ல ஒரு விஷயங்கள் சிறப்பாக இருக்குது. முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் பார்த்து கவனமாக பயணங்க. எல்லாமே சிறப்பான ஒரு விஷயம். குருவினால் ஏற்படக்கூடிய விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, குரு பகவான் பார்க்குறப்போ உங்களுக்கு குருவோட பார்வை 5ஆம் பார்வையை பார்க்குறப்போ உங்கள் ராசி 7ஆம் பார்வையை பார்க்குறோம். அதனால் திருமணம் ஆகாத நண்பர்கள் யாராக இருந்தாலுமே சரி, கண்டிப்பாக இந்த 2025 மே மாதத்துக்குள்ளே 2026 மே மாதத்துக்குள்ளே கண்டிப்பாக திருமணம் ஆகும். மேச ராசி நண்பர்களுக்கு திருமணமாகக்கூடிய வாய்ப்புகள் நிறையா இருக்குது. திருமணம் சார்ந்த விஷயங்கள் சிறப்பாக இருக்குது. திருமண யோகங்கள் நல்லாவே இருக்குது. திருமணம் ஆகாத நண்பர்களுக்கு கண்டிப்பாக அந்த டைமில் திருமணம் ஆகும். திருமண யோகங்களும் சிறப்பாக இருக்கும். நல்ல யோகமும் நல்ல உத்தியோகங்களும் சிறப்பாக இருக்குது. அதே மாதிரி குருவோட பார்வையில் ஜென்மத்தில் பார்க்குறோம் உங்களுக்கு 3வது ஏரிஸ்தானங்கள் அதிகமாகும். கல்வியில் ரீதியில் மிகப்பெரிய ஒரு பாராட்டுகள் வாங்குவீங்க. கல்வி சார்ந்த விஷயத்தில் நல்ல முடிவுகள் எடுப்பீங்க. படிப்பு சார்ந்த விஷயங்கள் சிறப்பாக இருப்பீங்க. இந்த டைமில் எடுக்கிற முடிவுகள் சிறப்பாக இருக்கும். குரூப்பில் நல்ல ஒரு மார்க் எடுப்பீங்க. அதே மாதிரி எடுக்கிற ஒரு குரூப் எந்த குரூப்பாக இருந்தாலும் சரி, ட்ரிபிள் இ குரூப் இந்த மாதிரி இன்ஜினியரிங் சார்ந்த விஷயங்கள் ட்ரை பண்ணி படிச்சுட்டு இருக்கோம், அதில் ஒரு நல்ல ஒரு வாய்ப்புகள் கிடைக்கும். வேலைகள் உங்களுக்கு உடனே குருவுனால உங்களுக்கு எல்லாமே சிறப்பாக 90 சிறப்பாக இருக்கும்ன்ற மாதிரி போகும். ஆனால் ராகு கேதுக்களும் சரி, சனி பகவானும் சரி கொஞ்சம் இடைஞ்சல் கொடுக்குற மாதிரி இருக்குது. முடிஞ்ச வரைக்கும் அதில் மட்டும் கொஞ்சம் பார்த்து கவனமாக பயணம் பண்ண. மற்றபடி திருமணம் ஆகும், திருமணம் ஆகும். குழந்தை பாக்கியம் இல்லாத நம்பர் சொல்லப்போனால் சுக்கிரன் உங்களோட பார்வை பார்க்குறப்ப சுக்கிரனோட வீட்டில் அவர் பார்க்குறாரு. குரு பார்வை 5ஆம் பார்வை சுக்கிரனோட வீட்டை பார்க்குறாரு. சுக்கிரன் மேலே குரு பகவான் பயணம் செய்யும் காலமும் சரி, சுக்கிரனுக்கு 2ஆம் இடத்துல குரு பகவான் பார்வைப்படக்கூடிய காலமும் சரி, கண்டிப்பாக குழந்தை பாக்கியத்துக்கான ஒரு உத்தியோகமான ஒரு காலமாக இருக்கும். கண்டிப்பாக மேசராசி கண்டிப்பாக குழந்தை பாக்கியம் கிடைக்கும். அதே மாதிரி ராகுபவன் உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்துல அதுவும் சிறப்பாக இருக்குது. கண்டிப்பாக குழந்தை பாக்கியத்துக்கான ஏற்படுத்தக்கூடிய ஒரு மிகச்சிறப்பான ஒரு நாள். காதல் வசப்படுறது, காதலில் வெற்றி பெறுறது, இது மாதிரிலாம் ஒரு சில விஷயங்கள் இருந்தாலும் சனியினால் ஒரு சில தாக்குதலும் ஏற்படுத்தும். மற்றபடி எல்லாமே சிறப்பாக இருக்குது. யோகமும் சிறப்பாக இருக்குது. அனைவருக்கும் நன்றி. மனமார்ந்த வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். கடைசி வரைக்கும் வீடியோ பார்த்த அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். இப்போ பார்க்குற போது என்னென்னா, உங்களுக்கு யாராச்சும் தனிப்பட்ட முறையில் ஜாதக பலன்கள் தெரிஞ்சுக்கணும், தனிப்பட்ட முறையில் ஜாதகங்கள் பதிவிறக்கம் பண்ணணும், நிறைய விஷயங்கள் தனிப்பட்ட முறையில் கேள்விகள் கேட்கணும், நிறைய விஷயங்கள் உங்களுக்கு வாழ்க்கையில் அனைத்து விஷயமே உங்கள் வாழ்க்கையில் இன்ச்சு பை இன்ச்சாக எல்லா விஷயம் நான் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்றேங்க அப்படின்றவங்க யாராக இருந்தாலுமே சரி, உங்கள் ஜாதகத்தை வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ணுங்கள். எந்த ஊராக இருந்தாலும் சரி வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு பார்த்து நான் துல்லியமான பலன்களை எங்கள் டீம் மூலிமா ஆராய்ச்சி பண்ணி ஆய்வுகள் பண்ணி உங்களுக்கு நல்ல ஒரு பலனை கண்டிப்பாக சொல்கிறோம். நன்றி, வணக்கம்.